அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, நிச்சயமாக தர்மம் செய்கிறது இறைவனோட கோபத்தை தணிக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் கெட்ட மரணத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட தர்மம் செய்கிறதோட சிறப்பை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் இதில் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, தர்மம் செஞ்சோம் அப்படின்னா அதனால நம்மளோட செல்வத்தை அது ஒருபோதும் எதையும் குறைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அதோடு மட்டும் இல்லாமல் தண்ணி எப்படி நெருப்பை அணைக்குமோ அதுபோல் நாம் தர்மம் செய்கிறதால நம்மளோட பாவத்தை அது அழிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், மகத்தான தர்மம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் உடல்நலம் உள்ளவராக இருக்கிறப்பவும், இன்னும் பணம் தேவை உள்ளவராக இருக்கிறப்பவும், இன்னும் வறுமையை அஞ்சி செல்வத்தை எதிர்பார்த்தவராக இருக்கிறப்பவும், இப்படிப்பட்ட நிலைமைகளில் யார் தர்மம் செய்கிறாங்களோ அவங்களே அதுவே மகத்தான தர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச அளவு கொஞ்சமாவது தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் தர்மம் செய்யாமல் முடிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அல்லாஹும் தன்னோட அருளை முடிச்சு வச்சுக்கிறான். அதனால் உங்களுக்கு சக்திக்கு ஏற்ப கொஞ்சமாவது நீங்கள் தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்னும் தர்மத்தோட சிறப்புகள் பார்த்திங்கன்னா ஏராளமாக இருக்குது. அதாவது யார் தர்மம் செய்கிறாங்களோ அவங்களோட கபரோட வேதனை அல்லாஹ் அழிக்கக்கூடியவனாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கியாமத் நாளில் ஒரு முஹ்மின் தான் செஞ்ச தர்மத்தினுடைய நிழலில் தான் நிழல் பெறக்கூடியவனாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் யார் தர்மம் செஞ்சாங்களோ அவங்க நோயிலிருந்து நிவாரணம் பெறக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னும் அவங்களோட சிறு பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யார் தர்மம் செய்கிறாங்களோ அவங்களோட முசீபத்துகள் அல்லாஹ் நீக்கக்கூடியவனாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக ஒரு மலக்கு துவா செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னும் எவ்வளவு தர்மம் செய்கிறோமோ அது மறுமையோட சேமிப்பாக தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். எனவே நாமளும் அதிகமாக மற்றவங்களுக்கு தர்மம் செஞ்சு இன்னும் அதன் மூலியமாக அதோட சிறப்புகளை பெறக்கூடிய அடியார்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர தஹ்வானா வல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.